தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆற்றல் மிக்க இளம் சமூக ஆர்வலர் முகமது ரஃபீக் அவர்களோட இருக்கிறோம். இவர் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக உதவிடுவோம் உயிருள்ளவரை என்ற ஒரு ட்ரஸ்ட் மூலியமா சமூகத்துக்கு பல பணிகள் ஆற்றிருக்கிறார். வாங்க அவர்கிட்ட அவர் எப்படி இந்த இளம் வயசுலேயே ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எப்படி மக்களுக்கு உதவி பண்ணான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நீங்கள் எப்போல இருந்து இந்த சமூக பணியாற்றிருக்கீங்க? அப்புறம் எத்தனை வயசுல உங்களை பற்றி? என்னோட பேர் முகமது ரஃபீக். நான் ஃபவுண்டராக உதவிடுவோம் உயிருள்ளவரை ட்ரஸ்ட் திருப்பூர்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கோவிட் டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எனக்கு வயசு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 19 வயசு. இப்போ 5 இயர்ஸா எங்களோட ஜெயம் போயிட்டு இருக்கு. எங்களால முடிஞ்சதை இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம். சார், இந்த காலகட்டத்தில் எவ்வளோ இளைஞர்கள் வேற வேற பாதைகளுக்கு போயிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஒரு சின்ன வயசு ஒரு வாலிப வயசுல ஒரு சமூக சேவை பண்ணணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் ஐடியா எது உங்களை உந்துதலா இருக்குது? ஒரு 4 விஷயம் இல்லை 5 விஷயம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா சின்ன வயசுல நாங்க 4 கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஸோ எங்க அம்மா சின்ன வயசுல பண்ண அந்த தானம் தர்மம் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு விதை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நிறைய பேர் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த சொசைட்டில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்ப இருந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு எண்ணம் உதவி பண்ணணும். ஆனா ஒருத்தனால பண்ண முடியாதுன்றதுனால அது அப்படியே போயிடுச்சு. சரி, நம்மளும் எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படியே வந்துட்டோம். ரெண்டாவது மெயின் விஷயம் அப்படின்னு பார்த்தா, என் ஃப்ரெண்டோட டெத்து. நான் அதுல இருந்து வெளியே வர முடியல. ஸோ ரொம்ப டிப்ரெஷனா ஒரு 1 இயர் என்னால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காக மெயினா ஒரு கான்செப்ட்ல இதை ஆரம்பிச்சோம். மூணாவது ஒரு பெரிய பாடமா எல்லாத்துக்கும் கோவிட் சொல்லலாம். ஏன்னா அந்த கோவிட் டைம் தான் எல்லாத்துக்கும் அந்த ஹெல்பிங் மைண்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு காரணமா இருந்துச்சு. ஸோ அந்த டைம் தான் எங்களுக்கு நிறைய பேர்த்த ரோட்ல கஷ்டப்படுவாங்க, எப்படி அவங்க சாப்பாடு இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்படும் போது அந்த ரோட்ல எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சோம். ஸோ அப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நாங்க அப்ப கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிட்டு இருக்கோம் அடிக்கடி. ஸோ அப்ப பேசும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், நம்மளால முடிஞ்சது இந்த ரோட் சைட் பீப்புள்ஸ் பண்ணலாம் கோவிட் டைம்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். மெயினா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தனால தான் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவே முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்னு சொன்னோடனே ஓகேடா பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு தான். சரி, இதை நம்ம சும்மா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒரு பேர் இருக்கணும் அப்படிங்கறதுனால ஒவ்வொன்றா நாங்களே சர்ச் பண்ணி இந்த பேர் எங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உதவிடுவோம் உயிருள்ளவரை வச்சு இப்ப வரைக்கும் எங்களால முடிஞ்சது பண்ணிடுவோம். மெயின் ரீசன் தான் இதுதான் சொல்லலாம். கடந்த 5 வருஷமா இந்த சமூக சேவை பண்ணிட்டு இதுல உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது யாரு? ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா, இல்லைன்னா ஒரு வேற ஏதாச்சும் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா? மெயின் சப்போர்ட் அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இந்த 5 இயர்ஸ் இதை பண்ண முடியாது. அம்மா அப்பாவோட சப்போர்ட், அது போக அக்கா மாமா எல்லாருமே ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியே சப்போர்ட் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அவங்களோட வீட்டோட ஈவெண்ட் மாதிரி பார்ப்பாங்க. மெயின் பண்ணும்போது ஒரு பெரிய விஷயமா நினைச்சா அவங்க எல்லா ஈவெண்ட்லயும் அவங்க கலந்துப்பாங்க. இன்னொன்று மெயின் ஃப்ரெண்ட்ஸ். மெயினா என் கூடயே இருக்க பிரவீன் சொல்லிட்டு அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் எங்களோட டிராவல் ஆகுது அப்படின்னா பிரவீன் தான் சொல்லலாம். ஸோ இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா என்னால இது பண்ணிருக்க முடியாது. மற்றபடி எந்த ஒரு அமைப்பு எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு அமைப்பு அந்த மாதிரி இல்லை, நாங்களா எங்களோட முயற்சியால பண்ணது. இப்போதைக்கு ஆர்கனைசேஷன் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல ஆக்டிவா இருக்கிறது பாத்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் ஆக்டிவா இருக்காங்க. சார், இது பாத்தீங்கன்னா ஒரு சமூக சேவையாக இருக்கும், நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ரெண்டையும் நீங்க எப்படி ஒரு பேலன்ஸா பண்றீங்க? இது ரெண்டுக்கும் இடையில ஒரு சங்கடம் இருக்குதான் சொல்லுங்க. அது நீங்க எப்படி உங்களோட பர்சனல் லைஃப்லையும் சோஷியல் ஆக்டிவிட்டியும் பேலன்ஸ் பண்ணுங்க? கண்டிப்பா அது எல்லாரும் மெயினா கேட்கிற ஒரு கொஸ்டின்னே சொல்லலாம். எப்படி நீங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க் பார்த்துருக்காங்க, நீங்க இதையும் பார்த்துட்டு எப்படி உங்களோட லைஃப்லையும் மெயின்டைன் பண்றீங்கன்னு. ஆனா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு சோசியல் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அது தனி. நம்ம எப்படியோ டெய்லி வேலைக்கு போவோம், ஆனா நம்ம சாப்பிடாம இருக்கிறது தூங்காம இருக்கிறது இல்லை, அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த சொசைட்டிக்கு நம்ம ஒண்ணு பண்ணணும்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா அதுக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நம்ம எங்களோட ஈவெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஃப்ரீ டைம்ல தான் இருக்கும். அதாவது சண்டே அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி டைம்ல ஒரு 1 hour இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மேக்ஸிமம் சண்டே இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ வாலண்டியர் எல்லாருமே அந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால எங்களோட பர்சனல் லைஃப்லையும் இந்த ட்ரஸ்டோட இதுவும்
பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ உள்ள வர கடந்த நாட்கள் வர இங்க என்னென்ன பெரிய உதவிகள் வந்து எங்களுக்கு நான் சொல்ல போனா நான் பண்ணது எல்லாமே சின்னதுதான் சொல்றோம். ஏன்னா வந்து இதுக்கு நாங்க பெருசா பண்ணணும்னு யோசிச்சிருக்கனால இந்த சின்ன சின்ன உதவியா தான் எங்களுக்கு தோணுது இப்போ வரைக்கும் நாங்க பண்ணது. ஆனா நாங்க வந்து அந்த உதவி பண்ணும்போதுல நிறைய திட்டங்களை மெயினா வந்துட்டு இந்த ஒரு நாள் ரூபாய் திட்டம் இந்த மாதிரியான இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு எங்களோட இந்த ஒரு நாள் ரூபாய் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம டெய்லியும் எவ்வளவோ செலவு செய்யறோம். அதுல இருந்து ஒரு ரூபாய் நம்ம டெய்லி ஒருத்தர் சேமிச்சா போதும், மாசத்துக்கு 30 ரூபாய் சேமிக்கலாம், ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா 150 ரூபாய் சேமிக்கலாம். அப்ப அந்த மாசத்துல கண்டிப்பா ஒரு 3 பேருக்காச்சும் நல்ல சாப்பாடு கொடுக்க முடியும். இதே மாதிரி எல்லா வீட்லயும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்க முடியும் இந்த சொசைட்டிக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத எங்களோட மெயின் நோக்கம். இது வரைக்கும் நாங்க பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க லைப்ரரி செட்டப் சிவகங்கை மாவட்டத்துல போய் கரிசல்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு அரசு பள்ளியில வந்துட்டு இங்க இருந்து புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அங்க வந்து லைப்ரரி செட் பண்ணி கொடுத்தோம். அதே போல வந்துட்டு கல்வி படிக்க முடியாம அவங்களோட குடும்ப சூழ்நிலையால இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியும்னு பார்த்து இப்ப ரீசெண்டா ஒரு பொண்ணை வந்துட்டு நாங்க படிக்க வச்சிருக்கோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க படிக்க வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போறோம். மெயின் என்னன்னா கோவிட் டைம்ல வந்து நாங்க டெய்லியுமே ஒரு 50 பேருக்கு மினிமம் 50 பேருக்கு கபசுர குடிநீர், ஃபுட்டு, அப்புறம் மாஸ்க் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைம்ல. ஏன்னா டெய்லி ஒரு 50 பேருக்கு கொடுக்குறது அது கோவிட் டைம்ல கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வெளியே போக முடியாது, வாலண்டியர்ஸ் வர மாட்டாங்க, வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த டைம்ல வாலண்டியர்ஸ் நிறைய பேரோட சப்போர்ட்னால நிறைய பேருக்கு என்னால முடிஞ்சிச்சு. ஸோ அதை நான் பெரிய விஷயமா பார்க்கிறேன். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடக்குதுன்னா சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனை இப்போ இளம் தலைமுறையில வந்து அதுல வந்து என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்றாங்க, அவங்க மூலியமா என்ன நடத்த முடியும்? கண்டிப்பா என்னன்னா யங்ஸ்டர் தான் ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட கணக்கெடுப்புல யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ் நினைச்சா எது வேணாலும் பண்ண முடியும். அதாவது நல்ல விஷயத்துக்கு எவ்வளவோ மாற்ற முடியும் இந்த சமுதாயத்துல. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜல்லிக்கட்டை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து யங்ஸ்டர் வந்துட்டு பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் நிறைய மாற்ற முடியும். அதுக்கு வந்து யங்ஸ்டர் முன்னாடி வரணும் மெயினா. ஏன்னா இந்த சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம அப்படியே முன்னாடியே போயிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி நிற்கணுமோ அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து முன்னாடி இருக்கணும். ஸோ அப்படி நிற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சமுதாயம் ஒரு பெரிய பங்கா இருக்கணும். மெயின் வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கணும். இப்ப நாம எங்களோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா இதை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்னால நிறைய இந்த சொசைட்டில மாற்ற முடியும். அதை நாம முழுசா நம்புறோம். கண்டிப்பா அது நாங்களே ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயத்தை மாற்றணும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா ஏதோ வந்து வேற வழியில போனாலும் உங்களை மாதிரி ஒரு சில இளைஞர்கள் வந்து சமூகத்துக்கு ஒரு பணியாளர் வந்து அவங்க முன்னோக்கில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஸ்டார்ட் அப் பண்ணி எப்படி பண்ணணும்னு தெரியும். அதுக்காக உங்களோட அட்வைஸ்? அதுதான் நான் சொன்னேன், நம்மளுக்கு ஒண்ணு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும். இப்ப நான் ஒரு விஷயம் நான் பண்றேன்னு சொல்லும் போது என் ஃபேமிலியில வேணாவோ என் ஃப்ரெண்ட்ஸ் வேணாம்னு சொல்லியிருந்தாவோ நான் அப்படியே விட்டுருந்தேன். உடனே என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கொடுத்தனால தான் நான் இவ்வளவு தூரம் வரேன். அப்ப வந்து யங்ஸ்டருக்கு மெயின் ஒரு ரீசன் என்ன, அவங்களுக்கு சப்போர்ட் யாரும் இல்லை. இப்ப நான் இதை நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்னாவே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை, எதுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், லைஃபை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நம்மளும் அந்த நிலைமையிலிருந்து வந்திருக்கோம் போது நம்மளும் நாலு உதவி பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். அதே மாதிரி எல்லா யங்ஸ்டருக்கும் கண்டிப்பா தோணும், எல்லாத்துக்குமே தோணும். ஆனா எப்படி பண்றது, நம்ம ஒருத்தரால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான். ஆனா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் பண்ணணும், இல்ல ஒரு 100 பேருக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு நாள் 1 ரூபா முடியுதா, இந்த 1 ரூபாய் சேர்த்து வச்சு மாசத்துல உங்களால என்ன முடியாது பாருங்க, அதை சுத்தா போடலாம். மெயினா நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பணத்தால மட்டும்தான் உதவி செய்யறது கிடையாது. ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க, அவங்க போய் தூக்குறது ஒரு உதவி, இல்ல ஒருத்தங்க கண்ணு தெரியாம ரோடு கிராஸ் பண்ணாம இருக்காங்க, அவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுறது கூட ஒரு உதவி. ஒருத்தவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம், இப்படி டிஸ்கவுண்ட் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க இன்னொரு பையன் அவனால அந்த டிஸ்கவுண்ட் படிக்க முடியாத ஒரு கனவு நம்மளும் படிக்கணும், அவனால பெரிய காலேஜ் போய் படிக்க முடியாது, அவங்க வீட்டுல ஃபேமிலி டூச்சுவேஷன் கரெக்டா இருந்திருக்காரு. அப்படி இருக்கிற பசங்களுக்கு நம்மளோட நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அது கூட ஒரு பெரிய உதவி. சோ அதை பண்றது கூட நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எதுவுமே மாற்ற முடியாது. அதனால சின்னதோ பெருசோ உங்களால என்ன முடியுமோ உங்களுக்கு கிடைச்ச
பண்ண முடியுமோ அது பண்ணுங்க. இதுதான் நான் யங்ஸ்டருக்கு சொல்ல வேண்டிய விஷயம். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது சின்னதோ பெருசு பண்ணி பார்த்துட்டோம்னா அதுல கிடைக்கிற சந்தோஷம். இப்ப எங்களே கேட்டாங்க, உன் வேலையை வந்து நீ போயிருக்கு அப்படின்னா ஹெல்ப் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்குது, உனக்கு இதுல ஏதோ கிடைக்கும் போது அதனாலதான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணி பாருங்க, அதுல இருக்கிற சந்தோஷம் வந்து வேற எதுவும் கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட லைஃப் வந்துட்டு ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா சாப்பாடுக்கே வழி இல்லாம ரோட்ல அவங்களோட பண்ற கஷ்டம், அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கும் போது அவங்க கண்ணுல இருக்கிற அந்த சந்தோஷம், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து இன்னும் நிறைய பண்ண முடியுது. நம்ம பண்ணதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நம்ம எப்படி இன்னும் பெருசு பெருசா பண்ணணும்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணலாமே. ஹெல்ப்புங்கிறது வந்துட்டு ஒருத்தருக்கு காசு பணத்தை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டாலே வந்துட்டு இந்த சொசைட்டில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். நீங்க உங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னா உங்களோட ட்ரஸ்ட் உதவி பண்ணணும்னா எப்படி உங்களுக்கு உதவி பண்ணா எது மூலியமா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? மெயினா வியூவர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு நீங்க எங்களுக்கு தான் உதவி பண்ணணும், அது மூலியமா தான் நான் உங்க சார்பா பண்ணுங்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்தோட ஃப்ரீ டைம்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும். அதுல நீங்களே டைரக்டா போய் ஹெல்ப் பண்ணும்போது தான் அந்த ஹெல்ப் பண்றதுனால என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா ஒரு சில பேர் என்னன்னா டெய்லியுமே உடம்பு ஏதோ ஒரு விஷயத்தினால ஓடிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி நபர்கள் நீங்க வேற யாராச்சும் மூலியமா இந்த சொசைட்டிக்கு என்னால முடிஞ்ச ஒரு பங்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற எல்லாத்துலயும் மொபைல் இருக்கு. ஸோ அதில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா சோசியல் மீடியா ஆப் வச்சிருப்பீங்க. ஸோ எந்த ஆப்ல போய் உதவிடும் உயிர்லவரை அப்படின்னு போட்டாவே நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாம கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாவே ஆல்ரெடி நம்பர் இருக்கும். ஸோ அதை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன சப்போர்ட் முடியுமோ அது பண்ணலாம். இப்போ நான் சொல்றேன், மணியால மட்டும்தான் சப்போர்ட் கொடுக்க முடியுங்கிறது கிடையாது. அதனால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்க பண்ணலாம். அதாவது நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுக்கு போய் நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அரேஞ்ச் பண்ணலாம், இல்ல ஒரு அவேர்னஸ் ஈவென்ட் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்க அந்த சப்போர்ட் கண்டிப்பா பண்ணலாம். மெயினா எங்களுக்கு வாலண்டியர் சப்போர்ட் தான் ரொம்ப 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 தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க கொண்டு போய் வாலண்டியர் கொடுக்கறதுக்கு வாலண்டியர் இருந்தாதான் அதை எங்களால பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இப்ப நாங்க திருப்பூர், அவினாசி, கோயம்புத்தூர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வேர்ல்டு ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் சேர்ந்தாதான் இதை நம்ம வந்துட்டு ஃபுட் கொடுக்கறதாகட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் எங்களுக்கு வாலண்டியர் தான் வேணும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்க உங்களோட ஃப்ரீ டைமே இந்த சொசைட்டிக்காக இந்த சமுதாயத்துக்காக உங்களோட பங்கு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ். கண்டிப்பாக சார். நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு சோஷியல் மீடியாஸ் ஒரு வீடியோஸ் பார்த்தோம். நீங்கள் வயதான பண்ண அந்த நிலச்சரிவை பார்த்துக்கிட்டோம் நேரடியாக அதுக்கான ஒரு பெரிய வாழ்க்கை எங்களால் ஒரு புது உதவிகளை நாங்கள் பண்ணுறோம். மேலும் உங்களோட சமூக பணிகளுக்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். அது வந்து ஏதோ ஒரு சின்ன உதவியோ பெரிய உதவியோ சமூகத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வருவாங்க. மெயினாக யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முன் வரணும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். அது சின்ன உதவியோ பெரிய உதவியோ அது பெரிய மாற்றத்தை வருவாங்க. நன்றி, வணக்கம்.